19வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சின்ன பிள்ளைங்களும் உங்கள் பைபிளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 19வது அதிகாரம் ஆதியாகமம். அதில் 12வது வசனம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில், இந்த 19ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பாவம், மனிதனுடைய பாவம், அதில் தேவனுடைய நியாய தீர்ப்பு, அப்புறம் அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய உதவி செய்தல் ஆகிய மூன்றையும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். என்னென்ன பார்க்க முடியுது? தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்க்க முடியுது, மனிதனுடைய பாவத்தை பார்க்க முடியுது, அப்புறம் கடவுளுடைய கிருபை இரக்கங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு தேவன் செய்த நியாய தீர்ப்பு, அவர் செய்த கிருபை, அதை உணர முடியும். அநேகர் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இப்போ நம்ம இந்த 12வது வசனம் முதல் 22வது வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிற இந்த பகுதியில் சோதோம் கொமோராவினுடைய அழிவு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வாழ்கிற லோத்துவின் குடும்பம் அங்கிருந்து தப்பித்து பிழைத்து தேவனாலே கரை சேரப்பட்டது இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சோதோமினுடைய பாவமும் லோத்துனுடைய நிலைமையும் குறித்து நம்ம பார்ப்போம் என்றால், லோத்துனுடைய நிலைமையை பார்த்தோம்னா, அவர் ஆபிரகாமோடு இருந்தார். ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய தாசனாக இருந்தார். அவருடைய அண்ணன் மகன் தான் லோத்து. அவரும் இவரும் ஒன்றா தான் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு லோத்துனுடைய மந்தை, அவருடைய மேய்ப்பர்கள் பெருகிவிட்டாங்க. ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்ததுனால அவருடைய பெருக்கமும் அதிகமாயிருச்சு. ரெண்டு பேரும் ஒருமித்து ஒரு பகுதியில் வாழ முடியாத சூழ்நிலையில் அப்போது ஆபிரகாம் அவரை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு போன்னு சொன்ன பிறகு அவருக்கு பசுமையாக தோன்றிய ஒரு அழகான இடத்தை நோக்கி, அந்த காலத்தில் ஒரு பட்டணத்தை போல இருந்த ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த ஒரு நாகரிகம் உள்ள ஒரு பகுதி தான் சோதோம் கொமோரா பகுதி. அந்த பகுதியை நோக்கி என்ன பண்ணிடுறாரு? லோத்து கடந்து வந்து விடுகிறார். அந்த ஊரில் வந்து வசிக்கிறார். இதுதான் அந்த சம்பவத்தினுடைய பின்னணி. அப்படி வந்த அவர் அந்த சோதோமின் வாசலில் உட்காரக்கூடிய ஒரு பெரும் தலைவனாக மாறுகிறார். அந்த ஊர் தலைவர்களோடு உட்காரக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதான் 19வது அதிகாரம் முதல் வசனத்தில் நான் பார்க்கும்போது, அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். இந்த லோத்து அந்த பட்டணத்தில், அந்த பட்டண வாசலில் மற்ற பெரியவர்கள்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அந்த தேசத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதனாய் அவர் மாறி போனார். அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, லோத்து அந்த மனிதர்கள் செய்த பாவங்களோடு சமரசம் செய்து, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவ சூழலோடு இவர் சமரசம் செய்து கொண்டு வாழ்ந்தார், அந்த சூழலோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். லோத்துனுடைய நிலைமை அந்த ஊராரோடு இணைந்து வாழ்வதற்கு அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய சம்பத்து, அவனுடைய பெருக்கம் உதவியது. அவன் ஆபிரகாமோடு இருந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான், ஐஸ்வர்யவானாக இருந்தான். இப்போது இந்த ஊருக்கு வந்தவொடனே அவன் ஐஸ்வர்யவான் என்பதனால இந்த ஊராரும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை முக்கியஸ்தர்கள் ஒருவனாக வைத்திருந்தார்கள். அந்த ஊரார் செய்த பாவங்களை இவனும் ஆமோதித்து செய்யக்கூடியவனாக மாறிப்போனவனாக, அவர்களாக மாறிப்போனவனாக இருந்தான் என்பதை இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் வாழ்ந்த லோத்துனுடைய நிலைமை சொல்லுகிறது. ஆனால் இந்த சோதோம், அவன் சென்று வாழ்ந்த இந்த சோதோமுடைய நிலைமையை குறித்து ஆதியாகமம் 18, 20, 21 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். 18, 20, 21.
பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருக்கிறது. சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அதனால் இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருக்கிறது. ஒன்று, சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய கூக்குரல் பெரிதாயிருக்கிறது. அந்த பட்டணத்தினுடைய பாவம் மிகவும் கொடிதாயிருக்கிறது. இதற்காகத்தான் கர்த்தர் இறங்கியிருக்கிறார், தேவதூதர்கள் இறங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையை பார்ப்பதற்காக 21ஆம் வசனம் சொல்றாரு, நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்று சொல்லி கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அதை 18:18 பார்த்தோன்னா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அண்ணன் மகன் அந்த ஊரில் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி 10 முறை என்ன பண்ணுறாருங்க? அடிக்கடி அவரை நோக்கி முறையிட்டு ஜெபித்த ஒரு மகனாக ஆபிரகாம் தன் அண்ணன் மகனை காப்பாற்றும் விதத்தில், ஒருவேளை 10 நீதிமான்கள் அங்கே இருந்தால், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ அங்கே நீங்கள் அந்த பட்டணத்தை காப்பாற்றுவீர்களா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டவனாக அவன் ஜெபித்தவனாக இருந்தான். ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி 24ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்தில் இப்படி ஜெபிக்கிறா. ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கேட்கிறான். ஒருவேளை 50 நீதிமான்கள் அங்கே இருந்தால் அதை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். 26ஆம் வசனத்தில் அதுக்கு கர்த்தர், சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். அதே போல் ஆபிரகாம் 10 நீதிமான்கள் வரைக்கும் அங்கு காணப்பட்டாலோ நீங்கள் அந்த பட்டணத்தை அழிப்பீங்களான்னு கெஞ்சி கேட்குறார். ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று சொல்லி சொன்னார். அதன் பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனார். அதன் பிறகு 2 கடவுள் பிரிஞ்சு தனியாக போயிட்டார். ஆண்டவராக இயேசுவை தான் இங்கு குறிக்கிறது. 3 வந்தார்கள். அவர்களுக்கு ஆபிரகாம் உணவு சமைத்தார். 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்து சீக்கிரத்தில் சமைத்து அவர்களுக்கு தேவையான வெண்ணெயும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து சாப்பிட சொன்னார். அதன் பின்பு அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிப்பட்டு அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாக அவனிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்க வந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நிலைமையை வெளிப்படுத்தி அவனை ஜெபிக்க வைக்கிறார். அதே நேரத்தில் அந்த அவர் அழிக்க போகிற பட்டணத்தில் இருந்த நீதிமானை காப்பாற்றுவதற்கு ஒரு நீதிமானுடைய ஜெபம் தேவையாயிருந்தது, ஒரு விசுவாசியினுடைய ஜெபம் தேவையாயிருந்தது. நாம் எல்லாம் விசுவாசி என்று அழைக்கப்படுகிறோம் என்றால், எதனால் அழைக்கப்படுகிறோம் என்றால் ஆபிரகாமின் நிமித்தமாய். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய யாராக இருக்கிறாரு? தகப்பனாக இருக்கிறார். ஆகையால் நாம் இன்றைக்கு விசுவாசிகளாக அழைக்கப்படுகிறோம். அப்போ விசுவாசிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, விசுவாசித்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த பகுதியிலே நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இந்த 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோதோம் கொமோராவினுடைய பாவம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று அங்கு நம்ம பார்க்க முடியும். அவர்கள் படுக்கும் முன்னே இந்த 2 தூதர்களும் லோத்துவின் வீட்டில் வந்து தூங்கிக் கொள்ளும் முன்பே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள, வயதானோர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு பாவிகளாக, அசுத்தம் உள்ளவர்களாக, பாலியல் குற்றங்களிலே ஈடுபட்ட ஒரு மனிதர்களாக இந்த மனிதர்கள் இருந்தார்கள். இந்த நாட்களில் நம்ம அதிகமாய் கேள்விப்படுகிற கேங் ரேப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்னது? கேங்
ரேப். ஒரு ஆணோடு பாவம் செய்யக்கூடிய ஒரு குற்றத்தை இந்த பட்டணத்தால் செய்கிறாங்க. இந்த நாட்களில் பல பெரிய பெரிய நகரங்களிலே ரொம்ப வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு செல்வமிக்க நாகரிகம் வளர்ந்த பட்டணங்களில் இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படுகிறது. அந்த பாவம் அன்றைக்கு அந்த பட்டணத்தில் இருந்தது. சோதோம் கொமோராவில் இயற்கைக்கு எதிரான பாலியல் சீர்கேடு நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. அதனால தான் அது சொல்லுது அந்த வசனம், 4ஆம் வசனம், வாலிபர் முதல் கிழவர் வயதானவர்கள் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டாங்க. சூழ்ந்து கொண்டு 5ஆவது வசனத்தில் பாருங்க, லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே என்று கேட்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க விரும்பின பாவம் என்னது? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்று லோத்துவை மிரட்டுகிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்கிறது டு நோ, அதாவது அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக திருமண பந்தம் என்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அறிந்து வாழ்வதற்காக. அதே போல அந்த ஊருக்கு வந்த வெளியிருந்து வந்த ஒரு அந்நியர்களாக காணப்பட்ட இந்த தேவ தூதர்களை அவர்கள் வரவேற்று அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யாமல், அவர்களுக்கு உதவி செய்யாமல், வெளியிருந்து வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல், அவர்களை காப்பாற்றாமல் அநீதியாய் நடந்து கொள்கிற ஒரு ஆண் கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். பாலியல் அத்துமீறல்களை ஈடுபடக்கூடியவர்களாக அவள் இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்று கூப்பிட்டார்கள். பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு கொடுமையுள்ள மனிதர்கள், அசிங்கமான வாலிபர்கள், அசிங்கமான முதியவர்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம் தான் இந்த சோதோம் கொமோரா பட்டணம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49, 50 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சோதோம் கொமோராவை பற்றி சொல்லுகிறார். 48வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியை சோதோமும் அவருடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சோதோமை பற்றி தான் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு, இதோ கர்வமும் ஆகார திரட்சியும். கர்வம்னா ரொம்ப பெருமையாக மேட்டிமையாய் இருந்த ஒரு மக்களாக இருந்தாங்க. ஆகார திரட்சி, ஆகார மிகுதியாக இருந்தது. அதாவது சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிற மக்கள் அடுத்து என்ன செய்வாங்களாம்? இப்படிப்பட்ட அநியாயமுள்ள பாவங்களை செய்வாங்களாம். ஆண் நான் இனப்பெருக்க, ஆண் நான் பாவம் செய்வது, பெண் பெண் பாவம் செய்வது போன்ற பாவங்களை இன்றைக்கு பட்டணங்களில் கேள்விப்படுறோம். பெங்களூர், சென்னை போன்ற பட்டணங்களில், இன்றைக்கி வெளிநாடுகளில் இந்த மாதிரி காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு ஃபோனில் புக் பண்ண உடனே என்ன பண்ணுதுங்க, வீட்டுக்கு சாப்பாடு வருது. அநேகர் வீட்டுக்கு நேரத்திற்கு அவங்க விரும்பினதை கொளுத்து சாப்பிட்டு உண்டு வாழ்வதற்கு இன்றைக்கி நிறைய பட்டணங்களில் பெருகிவிட்டது. அப்பேற்பட்ட கொழுத்து போயிருக்கிற மக்களுடைய அந்த நிலைமையிலே அவர்கள் மீறுதல் செய்வது இப்படிப்பட்ட பாவங்களுக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அறிஞர்கள். அப்படிதான் இந்த சோதோம் பட்டணத்துடைய பாவம் இருந்தது. அவங்க கர்வமுடையவர்களாக இருந்தாங்க, சாப்பிட்டு திருப்தியாக இருந்தாங்க, ஆகார திரட்சியுடையவர்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நிர்விசாரமானவர்களாக இருந்தாங்க. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? நிர்விசாரமானவர்களாக இருந்தாங்க. சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். நிர்விசாரமாக இருப்பது, ஏனோதானம் என்று சர்ச்சுக்கு வருவது. நம்ம பொதுவாக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் நம்ம சொல்லணும்னா உங்களுக்கு புரியும்படி, சபைக்கு எதுக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க சிலர். சபைக்கு எதுக்கு போகணும், நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு விதமான நிர்விசாரம். சபைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு நேரத்தை கடைபிடிக்காமல் இருப்பது, தினந்தோறும் தேவனை தேடுவதற்கு மனம் சலித்து போயிருப்பது. காலையில் 5 மணிக்கு ஆண்டவர் நல்ல முழிப்பு கொடுத்தாலும் இன்னைக்கு எதுக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு சலித்து போன, மனம் சலித்து போன ஒரு நிலைமை தான் நிர்விசாரம் என்பது. இந்த பாவம் யாருக்குள்ள இருந்ததுங்க? சோதோமுடைய பாவம், சோதோமின் அக்கிரமம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அன்றைக்கு வந்த தூதர்களான 2 பேர்
சோதோம் பட்டணத்துக்கு வந்த பொழுது அவர்கள் அந்நியர்கள் என்று அறிந்து அவர்களுக்கு தண்ணி கொடுக்கல, உணவு கொடுக்கல, அவர்களை பாதுகாப்பதற்கு தன் வீட்டை கொடுக்கல. ஆனால் இந்த நீதிமானாகிய லோத்து தன் வீட்டை கொடுத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடத்தை கொடுத்து அவர்களுக்கு உணவை கொடுத்து பராமரித்த அந்த லோத்தின் வீட்டை அவங்க என்ன பண்ணாங்க? சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். பாவம் மிகுதி நிறைந்த அந்த பாவம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பாருங்க, நம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆண்டவர் அதே நேரத்தில் கிருபையாயிருந்து அவர் இரக்கம் செய்துகிற ஒரு பிதாவாகவும் இருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பாவம் செய்து அக்கிரமம் செய்து மீறுதல் செய்கிறவர்களை துரத்தி விட அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது என்ன பண்றாருங்க? அந்த இடத்தை விட்டு துரத்தக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் அவர் துரத்தி விட்டப்பட்ட அந்த சந்ததிகளை மீண்டும் சேர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு நம்ம எல்லாம் மீட்பதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு, இந்த நாளுடைய சத்தியத்தினுடைய தலைப்பு, அழிவிலிருந்து மீட்கும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அழிவிலிருந்து மீட்கும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இதில் மிக முக்கியமாக இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது, இந்த பகுதியில் சோதோம் நகரத்தினுடைய பாவம் பெருகி இருக்குது. சோதோம் நகரத்துடைய பாவத்தை நம்ம பார்த்தோம். அந்த பாவம் எப்படிப்பட்ட கொடுமையான பாவம் என்று அதை கேட்பதற்கே காது என்ன பண்ணுதுங்க? கூசும் அளவிற்கு அவங்க பாவம் இருக்குது. அதை படிக்கும் போதே நமக்கு மனசுக்கு என்ன இப்படிலாம் பாவம் செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அசிங்கமான பாவத்தை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததுனால தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த சோதோம் குமோராவை அழிக்க தீர்மானித்தார். ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அழிக்க தீர்மானித்தார். ஒரு பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க தீர்மானித்து அதை அழிக்காமல் காப்பாற்றினார். அது என்ன பட்டணம்? நினிவே. நினிவேக்கு ஒரு ஊழியக்காரனை அனுப்பி எச்சரிப்பின் செய்தியை யோனா மூலமாக கொடுத்தார். அப்போ யோனா சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த ஜனங்கள், அந்த தேசத்தின் அதிபதிகள், அந்த தேசத்தின் சிறுபிள்ளைகள், பெரியோர் எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஆண்டவரிடத்தில் இரக்கத்துக்காய் கெஞ்சின பொழுது, தங்களை தாழ்த்தின போது ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு செய்த தீங்கிலிருந்து மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாய் யோனாவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் இந்த பகுதியில், இந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் மிக முக்கியமாய் மனிதனுடைய பலவீனத்தை பார்க்க முடியும். அதை தாண்டி செயல்படும் மனிதனுடைய பலவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி கடவுள் செயல்படுகிறார் என்பதை நாம் புரிய முடியும். அவருடைய ஆச்சரியமான அவருடைய கிருபையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகலாம். பாருங்க, இதனுடைய முதல் நாம் வாசித்த இந்த 12வது வசனம், 13வது வசனம் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறது. எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறது. அதே நேரத்தில் ரட்சிப்பதற்கான அழைப்பை கொடுக்கிறது. வாசிக்கலாம், திரும்ப ஒரு முறை வாசிச்சிடலாம். இப்போ இந்த புருஷர் 2 பேர் வந்திருக்கிறாங்க, தேவதூதர்கள். அவங்க லோத்தை நோக்கி கேட்குறாங்க, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வாசிங்கம்மா. தேங்க்யூம்மா. பாருங்க, அவங்க கேட்குறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. லோத்து இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க, அந்த வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னா, இன்னும் இந்த இடத்துல யாராவது உனக்கு இருக்கிறார்களா? யாரோ அறியாத ஒரு இடத்துல போய் செய்வதை காட்டிலும் அறிந்த நம்மிடத்தவர்களை கொண்டுதான் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சபையுமே இந்த சபையில் இருக்கிற சொந்த பந்தங்கள், உறவினர்களை கொண்டுதான் சபைகள் எல்லா இடத்துலையுமே ஸ்தாபிக்கப்படும். இது சபைகளின் வரலாறு, சபை தோற்றங்கள் இப்படிதான் இருக்குது. புதிய இடத்துல போய் புதிதாய் உருவாக்குவது என்பது மிக மிக கடினம். அப்படி சில இடங்களில் உருவாக்கப்படுகிறது. அதனுடைய வளர்ச்சியை காட்டிலும் சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் மூலமாய் உருவாகிற சபைகள் அதிவேகமாய் வளரக்கூடியது. அதனால தான் இங்கே தேவதூதர்கள் அவர்களை நோக்கி கேட்கிறார்கள், இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்தைகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால், தன்னுடைய குடும்பத்தை கேட்குறாரு. அப்புறம் யாரை கேட்குறாரு? பட்டணத்தில் அவருக்கு பெரிய மனுஷனாச்சே,
அவருக்கு உரியவர்கள் யாராவது இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க. அந்த பட்டணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதனாக இருந்தால் அங்கே பழக்கப்பட்ட யாராவது முக்கியஸ்தர் இருப்பாங்க. அவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, ஒரு எச்சரிப்பின் செய்தியை காப்பாற்றுப்பா. அவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. சுவிசேஷம் அறிவித்தல் என்பது, ஊழியம் என்பது நம்முடைய சொந்த பந்தங்களை, உறவினர்களை இந்த அழிவின் வழியிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு உன்னதமான பணி. தேவனுடைய ராஜ்ய பணி என்பது அவர் அழிவிலிருந்து நம்மை மீட்கிறார் என்பதை நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லி அவர்களை காப்பாற்றுவது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பணி. அதை அவருக்கு அறிவிக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அடுத்த வசனம், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. அவங்க வந்தாங்க, அவங்க வந்து பார்க்கும்போது இவங்களை கூட விட்டு வைக்கல அந்த ஊரா. அந்த ஊரில் இருக்கிற வயதானவர்கள் முதல் வாலிபர் வரை ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் லோத்தின் வீட்டை சூழ்ந்து நிற்கிறாங்க. ஏன்னா இந்த 2 புருஷர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர்களை அறிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாவம் மிகுதி என்பதை கடவுள் அறிந்து கொண்டு அவர் சொல்றாரு, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். ஆண்டவர் அழிக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுவார். ஆனால் இதை செக் பண்ணி இதை சரியாக அவங்க பாவம் செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் அழிக்க போகிறேன் என்று சொல்கிறார். ஆனாலும் அதற்கு முன்பதாக அந்த பட்டணத்தில் இருந்த நீதிமானாகிய லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்ற அவர் முயற்சி எடுக்கிறார். அவனுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். அவனுக்கு ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களாய், அந்த அழைப்பை கேட்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறாரா? இல்லை இன்னும் நாம் ஏனோ தானவென்று ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்திக்கு இன்னும் செவி கொடுக்க மறுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? காலம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல அந்த லோத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் பெரிதாக இருக்கிறது தேவ சமூகத்தில், ஆகையால் இதை அழிக்க கர்த்தரை அனுப்பினார் என்று சொல்லி எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து உடனே அழிக்காம அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இப்போ 14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தேங்க்யூம்மா. பாருங்க, ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தாரு, ரட்சிப்பின் வழியை தெரிவிக்கிறாரு. இப்போ அவன் மட்டும், அவருடைய குடும்பம் மட்டும் தப்பி பிழைச்சு ஓடிடலான்னு அவன் முயற்சி எடுக்காம இப்போ என்ன செய்யறாருங்க, லோத்து என்ன பண்றாரு, பக்கத்தில் போய் அவனுடைய மருமக்கள் பக்கத்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, அந்த ஊரில் எங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க, தேடி போகிறார். பாருங்க, அழிவின் நேரத்தில் நிற்கும் போது கூட அவர் போய் பிரயாசப்படுகிறார். லோத்து போய் ஊழியம் செய்கிறாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். தன்னுடைய யாருக்கு போய் சொல்றாரு, மருமகன்களுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய மகள்கள் 2 பேரையும் திருமணம் செய்ய போகிற அந்த மணவாளர்கள் 2 பேருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுகிறாரு. அதான் அவர் லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடு பேசினார். அவர் புறப்பட்டு போனாரு, அப்புறம் பேசினார். என்ன பேசியிருப்பாரு, ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாருங்க, நீங்க தான் என் பொண்ணை திருமணம் செய்ய போகிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்திருப்பார். அடுத்து நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை அவர்களுக்கும் அறிவிக்கிறார். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்றது. ஆனால் இந்த லோத்தனுடைய மருமக்கள்மார் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஜோக் அடிக்காதீங்க மாமா, நீங்கள் இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, நம்ம ஊரை யார் அழிப்பா, நம்ம ஊரில் இல்லாத வசதியா, நம்ம ஊரினுடைய நிலைமை தெரியுமா, நாம் மெயின் ரோட்ல இருக்கிறோம், இது சென்னை போகிற பைபாஸ். எத்தனை பேருக்கு பெருமை இருக்குது காக்காவரி குறித்து, நாம் சென்னை போகிற பைபாஸில் இருக்கிறோம், நம்ம ஊர்லாம் அழியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்ம ஊர்லாம் அழிக்க சான்ஸே இல்லை. ஆண்டவர் அழிக்க போகிறான்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஆனால் நம்ம ஊரை காட்டிலும், நம்ம ராசிபுரத்தை காட்டிலும், சேலத்தை காட்டிலும் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு பட்டணம் தான் இந்த சோதோம் நகரம். இந்த நகரத்தை அழிக்க போகிறார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அதை எச்சரிப்பின் செய்தியை கேட்ட லோத்தும் பிரயாசப்படுகிறார், ஊழியம் செய்கிறார், தன் மருமக்களையாவது காப்பாற்றி விடலாம் என்று முயற்சி எடுக்கிறார். அவன் பேசினதை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள்.
பிரியமானவர்களே, அவன் பரியாசம் பண்ணுகிறதாக அவருடைய பார்வைக்கு கண்டது. இந்த உலகத்தில் அநேகர் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது அலட்சியம் பண்ணுகிறவர்கள் ஏராளம். அதனால முதலாவது, அழிவிலிருந்து மீட்க இரக்கமுள்ள தேவன் செயல்படுகிறார். அதில் முதலாவது நமக்கு எச்சரிப்பையும் இரட்சிப்பின் வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, இந்த வழியை நாம் போய் அவர்களுக்கு சொல்லும் பொழுது, உலகத்தாருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது மக்கள் என்ன செய்கிறாங்க? ஏளனமாக பார்க்குறாங்க, அலட்சியம் பண்ணுகிறார்கள். அதான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க, த இன்டிஃபரன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம போய் சொல்ல பார்த்தோம்னா, சொல்ல போனால் மக்கள் நம்மளை டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. மக்கள் நம்மளை வித்தியாசமானவர்களாக பார்க்குறாங்க. இவனுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்குறாங்க. இந்த உலகத்தில் நம்மை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் ஏராளம் உண்டு. உலகத்தார் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போனால் உடனே ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறாங்களா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? சுவிசேஷம் சொல்லி அல்லது உங்கள் சொந்த பந்தங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? அவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்க? நீ ஏன் பரிசுத்தவானாக்கும், நீ எங்களுக்கு சொல்ல வந்துட்ட அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த உலகத்தான் நம்மை அலட்சியம் பண்ணுகிற சொந்த பந்தங்கள், உறவினர்கள் நம்மை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அதை தான் இந்த லோத்துனுடைய மருமக்கள்மார், திருமணம் செய்ய போகிற மருமக்கள்மார், அவனுடைய மருமக்களுடைய பார்வைக்கு லோத்து சொன்னது பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லி எச்சரிக்கிறார். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வந்தார்கள். 39வது வசனத்தில் வாசிங்கன்னா, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் அந்த ஜனங்கள் உணராதிருந்தார்கள். அது போலதான் மனுஷகுமாரனுடைய காலத்திலையும் நடக்கும் என்று இயேசுசாமி சொல்லியிருக்கிறார். இன்று நாமும் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை அறிவிக்கும் போது என்ன சூழ்நிலை இருக்கிறது யோசித்து பார்ப்போம். உலகம் நம்மை பரியாசம் பண்ணலாம், நம்ம ஏளனமாய் நினைக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீங்கள் யாராவது அழைக்கும் போது உங்களை துச்சனமாய் எண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்ல வேண்டும். லோத்து அப்படிப்பட்ட முயற்சி எடுத்து தன் மருமக்கள்மார் தன்னை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். ஆனால் தேவன் ஒருபோதும் தன்னுடைய கிரியைகளை விட்டு ஓய மாட்டார். அவருடைய கிரியைகள் ஓயாது. அவர் இரக்கமுள்ள தேவன். தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் நம்முடைய தேசத்தில், நம்முடைய ஊரில் நம்முடைய தேவன் நம்முடைய சபையை ஏற்படுத்தினார். இந்த சபை ஏற்படுத்தப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஊரில் ஒரு சிறு கூட்டத்தை, ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் தனக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ இந்த 2 தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, லோத்தை துரிதப்படுத்துகிறாங்க. ஒரு மனைவியை அழைச்சிட்டு போ, 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு போப்பா அப்படின்னு துரிதப்படுத்துறாங்க, வேகப்படுத்துறாங்க. சீக்கிரமா இந்த ஊரை விட்டு வெளியே போ என்று சொல்லி அவனுக்கு எச்சரிப்பின் செய்தியை திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க. இந்த பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து புறப்பட்டு போ என்று துரிதப்படுத்தினார்கள். பாருங்க, பரலோக தேவன் கிருபை காட்டுகிறார். 16வது வசனத்துல, அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது பாருங்க, அவன் தாமதம் பண்ணுகிறான். தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 பேரும், இவர்களும் அந்த கூட்டத்தை போல அவங்க பழகிட்டாங்க. இப்போ தன்னுடைய வீட்டை விட்டு, சொத்துக்களை விட்டு, சம்பத்துக்களை விட்டு புறப்பட்டு போக மனம் இல்லாமல் தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தி வந்தாயிற்று. ஆனால் இவர்கள் விழித்திருளாதபடினாலே இப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போக தாமதித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுது. அப்போ மூன்றாவது நாம் பார்க்கிறோம், மனிதனுடைய தயக்கமும் தாமதமும், அதே நேரத்தில் பரலோக தேவனுடைய கிருபையும். ஹியூமன் ஹெசிடேஷன் இருக்கிறது, அதே நேரத்தில் டிவைன் கிரேஸ் இருக்குது. கடவுளுடைய டிவைன் கிரேஸ் வெளிப்படுகிறது, பரலோக தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. அதனால் அவர் என்ன பண்றாருங்க, அவனையும் அவருடைய மனைவியை கையை பிடிச்சுக்கிட்டாங்க. அவருடைய 2 பொண்ணுங்களுடைய கையை பிடிச்சிட்டு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டு விட்டார்கள். அந்த பட்டணம் என்பது ஒரு சின்ன ஊரா இருக்காது. நம்ம ஊர் போல ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கிற ஊர் அல்ல, ஒரு பெரிய ஊரா இருக்கும். அந்த ஊர்ல அவங்க கடந்து போகணும், ரொம்ப நேரம் ஆகலாம். அவங்களை சீக்கிரமா எதையும் எடுக்க விடல, கையை பிடிச்சிட்டாங்க. இப்ப ஏதாவது எடுத்திருப்பாங்களா? அவங்க வீட்டில் இருங்க, தங்கம் வெள்ளியை கூட எடுத்துருக்க முடியாது. கையை பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்க.
ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுது. தாமதித்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவங்க தாமதமாயிருந்தால் அந்த பட்டணத்தினுடைய அழிவோடு சேர்ந்து அழிந்து போயிருந்திருப்பார்கள். இன்றைக்கும் அநேக தங்கள் பாவங்களை விட்டு அந்த விட்டுவிட மனம் வரல. இன்னும் தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டுவிட மனம் வரல. உலக வாழ்க்கையை விட்டுவிட மனம் வரல. உலகத்தோடு ஒன்றிணைக்கிறவர்கள் இன்னும் இந்த லோத்தை போல, அவருடைய மனைவியை போல, அவருடைய மகள்களைப் போல விட முடியாமல் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாம் பல நேரங்களில் பாவமான சூழ்நிலையில விட்டு வெளியே வர நாம் தயங்குகிறோம். நம்முடைய வாழ்க்கை பாடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் பாவத்தை விட முடியலை, அசுத்தங்களை விட முடியலை, கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு அநேகருக்கு முடியலை. ஜெபிக்க நேரம் கொடுத்தா ஜெபிக்க வர முடியலை, சபைக்கு ஆராதனைக்கு வரணும்னு அநேகர் வர முடியலை. பாருங்க, ஆண்டவர் இந்த பலவீனத்தை தாண்டி அவர்கள் மேலே கிருபை பாராட்டி அவங்க கரங்களை பிடித்து தூக்கி எடுத்து அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். இது தேவனுடைய கிருபையின் கரத்தினாலே உண்டான தயவு. அந்த 4 பேரும் காப்பாற்றப்படுவதற்காக தேவன் அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். இப்போ வாசிக்கலாம் 17ஆம் வசனத்தில், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் சொன்ன வார்த்தை, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. முதலாவது எச்சரிப்பு என்ன? வெளியே கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு வெளியே கொண்டு விட்டுட்டாரு. இப்ப அவர் சொன்ன எச்சரிப்பின் வார்த்தை, உன் ஜீவன் தப்ப ஓடி போகணும். ரெண்டாவது பின்னிட்டு பார்க்க கூடாது. அந்த பாவத்தை, அந்த அசுத்தங்களை என்ன பண்ணக்கூடாது? பின்னிட்டு பார்க்க கூடாது. கர்த்தர் அழிக்க வந்துட்டாரு. இப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, பின்னிட்டு பாராது. 3, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது. எங்க நிக்க கூடாது. என்ன பண்ணிடணும்? இந்த பாவமான ஏரியா, இந்த அசுத்தமான ஏரியா விட்டுட்டு என்ன பண்ணிடணும்? வெளியே ஓடி போயிடணும். அடுத்து நீ அழியாதபடிக்கு எங்க போகணுமா? மலைக்கு போகணும். மலைக்கு ஓடி போயென்றா. பாருங்க, நோ லுக்கிங் பேக். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை, பின்னிட்டு பாராதே, ஓடி போ என்று அனுப்புகிறார். திரும்பி பார்க்காமல் தப்பி ஓடு, பின்னிட்டு பார்க்காம ஓடிப்போ, இப்படிலாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்க, அந்த ஊரை விட்டு அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெளியே துரத்துகிறார். பாவத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை, அசுத்தங்களை நான் பிடித்து கொள்ளாதபடிக்கு அவைகளை விட்டு ஓட வேண்டியது அவசியம். டோன்ட் லுக் பேக். திரும்ப பார்க்காதே, திரும்பி பார்க்காம ஓடு, ரன் அவே அப்படின்னு சொல்றார். நோ லுக்கிங் பேக். பின்னிட்டு பார்க்காதே, ஓடி போயிரு சொல்றார். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே என்ன நடக்குது? அந்த 17ஆவது வசனத்துக்கு பிறகு 18ஆவது வசனத்துல லோத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. இப்போ பாருங்க, அவருடைய பலவீனம், அவருடைய இயலாமை குறித்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான். பேதுருவும் அவருடைய இயலாமையை குறித்து மனம் கசந்து அழுதான். ஆனால் யூதாஸ் காரியத்து தான் பாவம் செய்திருந்தும், மீறுதல் செய்திருந்தும் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணல? இரக்கத்திற்காய் கெஞ்சவில்லை. ஒருவன் பாவம் செய்தால் தன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்தால் இரக்கம் கிடைக்கும். அந்த மனிதருக்கு இரக்கம் கிடைக்கும். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ ஆண்டவர் விசுவாசத்தில் வருகிறவர்கள் இதை செய்ய வேண்டும். கடவுள் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். இந்த பூமியில் பிறக்கிற எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். நாமே சுத்திகரித்து கொள்ள முடியாது. சுயமாய் நாம் ஒருவர் விடுதலை அடைய முடியாது. தேவனுடைய தயவு இல்லாமல், நம்முடைய இரக்கம் இல்லாமல் நமக்கு மன்னிப்பு இல்லை. அப்போ இந்த லோத்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார். அப்படியெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு நீ ஓடிப்போ. அவன் சொல்றான், அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அந்த மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிறான். அதோ அந்த ஊர் இருக்கிறது. அவன் கெஞ்சி கேட்கிறான், நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய், அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அந்த ஊரையும் அழிவிலிருந்து காப்பாற்றி அந்த ஊருக்கு போக அவனுக்கு அனுமதி கொடுத்தார். அவன் சோவாருக்கு போய் சேர்ந்தான். அவன் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள்ள ஆண்டவர் அவனுக்கு சொன்னதன்படியே அவன் போய் சேர்ந்தான்.
அதனால் ஆண்டவர் சொல்றாரு 22வது வசனத்தில், தீவிரமாக எங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். பாருங்க, ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காய், நம்மை தப்புவிப்பதற்காய் ரொம்ப டைம் எடுக்கிறார். இன்னைக்கு அநேக இன்னும் அந்த டைமை வீணாக்குகிறோம். ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பொறுமையை சோதித்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சாப்பிடவும் கொடுத்தார், கடைசி என்ன பண்ணிட்டாரு? கொன்னும் போட்டுட்டார். ஆகையால் ஆண்டவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. அட்லீஸ்ட் இந்த லோத்துவை போலையாவது நாம் இரக்கத்துக்காய் கெஞ்சி, ஆண்டவர் இந்த பாவத்தை விட முடியல, நான் இன்னும் தேட முடியல, இன்னும் நான் ஆலயத்துக்கு சரியா வர முடியல, இன்னும் பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்கிற நேரம் வரும்போது நான் அசதியா இருக்கிறேன், நிர்விசாரமாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், நான் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல இரக்கத்திற்காக கெஞ்ச இன்னும் அநேகருக்கு மனம் வரல. பிரியமானவர்களே, ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கை தப்பிக்கப்படும். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான். ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை புரிந்து கொள்கிறவர் தான். இந்த லோத்துவுக்கு அவனுடைய பலவீனத்தை புரிந்து ஆண்டவர் சொன்னார், மலைக்கு ஓடிப்போன் என்று சொல்லி. அவன் சொல்றான், என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியாது என்று கெஞ்சுகிறான். ஆண்டவர் இரக்கப்பட்டு அவனுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்கிறார். நீ போய் தப்பித்துக்கொள் என்று சொல்லி அவர் அழிக்க தீர்மானித்திருந்த அந்த சோவார் என்ற ஒரு கிராமத்தை, அந்த பட்டணத்தையும் அவனுக்காக அழித்து போடாதபடி அதன் நிமித்தமாய், இவன் நிமித்தமாய் அதையும் காப்பாற்றுகிறார். அதற்கு அவர் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இந்த யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கேட்கிறோமோ, இரக்கத்துக்காய் ஆண்டவரிடத்தில் வருகிறார்களோ, அவர்களுக்காய் உதவி செய்ய அவர் வல்லமை இல்லவர். ஆனால் யாரெல்லாம் அவரை நோக்கி இன்னும் ஜெபிக்க நேரம் கொடுக்காம, அவரை தேடாம, அவரை நோக்கி பார்க்காம, தன்னுடைய வேலை, பணம், செல்வம், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களே நோக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அழிவு நிச்சயம். பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கும்போது தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அவரிடத்தில் இரக்கத்துக்கு நாம் கெஞ்சும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களை அறிந்து நமக்கு தகுந்த ஒரு உதவியை, அடைக்கலத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். லோத்து கேட்டுக்கொண்டபடி சோவாரை அழிக்காமல் அவனுக்கு உதவி செய்தார். உலகத்தின் பாவங்களை கண்டு நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். எத்தனை பேர் நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோம்? உலகத்திலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறது. அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி வந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் உலக ஆசைகளால், உலக பெருமைகளால், உலகத்தில் உள்ள இச்சைகளால், உலகத்தின் மேட்டுமைகளால் கரைப்பட்டு இன்னும் சிக்கிக்கொள்ளாதபடி ரட்சிக்கப்பட்டு கரை சேர முயற்சி எடுப்போம். பழைய பாவங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவைகளை விட்டு தூரமாய் ஓட பிரயாசப்படுங்கள். பின்னிட்டு பார்த்து, இந்த லோத்துவின் மனைவி உப்புத்தூணானால் அப்படி நாம் மாறிவிடாதபடி, இந்த உலகத்தை பின்னிட்டு பார்த்து, உலகத்தில் உள்ளவைகளே நோக்கி பார்த்து நாம் வீழ்ந்து போகாதபடி இன்றைக்கு மனம் திரும்புவோம். லோத்துவை போல தேவனுடைய கிருபையின் கரத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். பாவத்தின் அழிவிலிருந்து நம்மை தப்பிக்க, நம்மை காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.